உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாகவே நான் வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளாக பிளானிங் தான் வெளியே போகணுன்ட்டு. ஆனால் டக்குன்னு இவர் கூட்டிகிட்டு போவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி நம்ம போன இடம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு திருமயம் கோட்டை. இது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பற்றின முழு விவரம் தெரிஞ்சிருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திருமயம் கோட்டை 40 ஏக்கரில் இருக்குங்க. 40 ஏக்கரால் இதை கட்டியிருக்காங்க. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் கட்டப்பட்டதாங்க. 1687 கட்டியிருக்கிறாங்க இந்த கோட்டையை. ரொம்ப பழைய காலத்து கோட்டை. இது பார்த்திங்கன்னா பெரிய இரும்பில் பீரங்கிங்க. 2 பீரங்கி இருக்குது. அது ஒன்று மேலே இருக்குது, இப்போ ஒன்று கீழே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா படிக்கட்டு நம்ம மாதிரி செங்கல் சிமெண்ட்டெல்லாம் வச்சு கட்டலை. அதே பாறையில் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோதான். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்கும். அந்த கோயிலுங்களெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி இருந்தது. திருமயம் கோயில் கீழே இருக்குது. நாங்கள் மேலே மட்டும்தான் போயிட்டு வந்தோம். நாங்கள் போனது 9 மணிக்கு போனோம். அப்போ தான் ஓப்பனிங் டைமு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சார்ஜ் ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குகிறாங்க. ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் சூப்பராகவும் வச்சுருக்காங்க. ரொம்ப மெயின்டெனன்ஸு சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு படிக்கட்டும் ஏறும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு அந்த காலத்தில் தான் இந்த காலத்தில் இருக்கோமா, அந்த காலத்தில் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு மைண்டே அப்படி மாறிடுச்சு சுத்தமாக. அந்த காலத்தில் தான் இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை ராஜா காலத்தில் இருக்கோமா, எனக்கு எதுவுமே புரியல. அந்தளவுக்கு அந்த ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மரமும் சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாறை, 2ம் ஏதோ சப்போர்ட்டிங் இல்லாத மாதிரியே நிற்கிது. அவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. இதை பார்க்க நம்மளுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ட்டு நான் ரொம்ப ஒரு வியப்போடு பார்த்தேன். மேலேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த வியூ சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, கொஞ்சம் வெயில் அதிகம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர் எழுப்பியிருப்பாங்க. அந்த மதில் சுவர் அதில் ஒவ்வொரு ஓட்டையிலையும் நிறைய புறாக்கள் நிறைய இருந்தது. நாங்கள் கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியல. அப்படி எடுத்தால் அது ஓடிடுது. அதனால் நாங்கள் எடுக்கலை. அதை ஏன் நம்ம சும்மா டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கலை. அப்படியே அங்கேருந்து ஒவ்வொரு இடமா பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது. இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய படம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் அதை அவ்வளோ சரியாக கவனிக்கல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாகவும் அருமையாகவும், இது என்ன பாறையா இல்லை எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மைண்ட் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலிங் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது காலையில் வெயில் டைமில் நான் எடுத்ததுனால என்னால் ரொம்பவும் கவர் பண்ணி எடுக்க முடியல. இதை பற்றின ரொம்ப ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோவும் போட முடியல. உங்களுக்கு பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக போய் ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் இப்படி ஒரு இடமா, அந்தளவுக்கு வியூ சூப்பராகவும் இருக்கும் ஈவினிங் டைமில். ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த லீவை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரசிக்கும் போதும் கவனிக்கும் போதும் அது அங்கே இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தாங்க நான் அந்த இடத்துல இருந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது, எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் யோசித்து நல்லா உணர்ந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன்றதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.